டேய் மச்சான், அந்த சப்ளையர் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான்டா. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஹரிஸ் கிச்சன்ல எக்ஸ்பைரி ஆன ஸ்டாக்ஸ் இறக்கி வைக்க சொன்னது நீதான்னு போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ உன் வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு இருக்கு, எப்படியாவது எஸ்கேப் ஆயிரு. டேய் 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 என்னடா சொல்ற மச்சான்? யோ வாங்கய்யா. வாங்க, சந்தோஷ் வீடு எங்க இருக்கு? 3rd floor சார். வாங்கய்யா. லக்ஷ்மி வீட்டுக்கு ஏன் போலீஸ்கார் போறாங்க? பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதான் கம் வா வா போலாம். சந்தோஷ் யாரு? சார் என் ஹஸ்பண்ட் தான். என்னாச்சு சார்? வீட்ல இருக்காரா? உள்ளதா இருக்காரு. என்ன விஷயம் சார்? அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சார் என்னன்னு சொல்லுங்க சார். சொல்றேன், கூப்பிடுமா. சார் கூப்பிடுறேன் சார். என்ன விஷயம்? அத்தை அவரை கொஞ்சம் விசாரிக்கணும், உடனே வர சொல்லுமா. என்ன என்னாச்சு சார்? பவி என்ன? சந்தோஷ தேடி வந்திருக்காங்க. எங்கம்மா அவரு? பிரதிபா என்ன 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 சார் விஷயம்? சந்தோஷ் என்ன பண்ணா? மா முதல்ல உன் பையனை வர சொல்லுமா. என்னோட சந்தோஷ் நல்ல பையன்தான் சார். என்ன பண்ணான்னு சொல்லுங்க சார். என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். ஹரிஸ் கிச்சன்ல எக்ஸ்பைரியான கூட்ஸை இறக்கி அவர் கிச்சனோட ரெப்புடேஷனை கெடுக்க பார்த்திருக்காரு. இவர் செட் பண்ணாலே இவர் தான் செய்ய சொன்னார்னு ஒத்துக்கிட்டான். மா கூப்பிடுமா அவரை. சந்தோஷ் சந்தோஷ் அப்படியெல்லாம் பண்ண மாட்டா சார். ஏதோ தப்பான நியூஸ் யாரோ கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. மா உங்களை தான் கூப்பிடுங்கன்னு சொல்றேன்ல. சந்தோஷ் சந்தோஷ் என்ன பவி சார்? என்ன சார்? என்ன சாரா? ஏண்டா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு முகத்தை அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க? சார் என்ன எதை பத்தி சொல்றீங்க சார் நீங்க? எனக்கு ஏய். ஒன்னும் புரியல. ஹரிசார் ஹோட்டல்ல எக்ஸ்பைரியான பொருளை வச்சு அவர் ஹோட்டலோட தரத்தை குறைச்சு அவர் ஹோட்டலை சீல் வைக்க காரணம் பண்ணவனே நீதான்டா. உன்னை அரெஸ்ட் பண்றேன்டா. சார் நான் எந்த தப்பு பண்ணலையே சார். எனக்கும் அவருக்கும் ஏற்கனவே பர்சனலா டிஸ்பியூட் இருக்கு. அதுக்கு பழிவாங்க தான் சார் என்ன ஏதோ மாட்டி விட பாக்குறாரு. எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். டேய் நீ எதை பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுடா. சார் நான் எதுக்கு சார் ஸ்டேஷன் வரணும்? நான் எந்த தப்பும் பண்ணலையே. சார். சார் என்னோட பையன் எந்த தப்பும் பண்ண மாட்டா சார். சார் அவ அந்த மாதிரி பையன் இல்ல சார். உங்களுக்கு ஏதோ தப்பா நீங்க இங்க வந்திருக்கீங்க. யார் சார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? ஹரி சார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. மா அவருக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாது. எங்க என்கொயரியில இவன் தான் தப்பு பண்ணிருக்கான்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சோ ஹரிஸ் கிச்சனை காலி பண்ணது சந்தோஷ் தானா? அப்படி சந்தோஷ்க்கு ஹரிசர் மேல என்ன கோபம்? அதானே. வேற என்ன பிரச்சனை? இதோ லக்ஷ்மியை வச்சுதான் நடக்கும். சார். ஹரி சார் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சார். நாங்க பேசிக்கிறோம் சார். மேடம் நீங்க யார்கிட்ட வேணா போய் பேசிக்கிங்க. இப்ப நாங்க இவனை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறோம். சார், வாயா சார், சொல்றது வாயான்னு கேளுங்க சார். சொல்றேன். விடுங்க சார். வாயா. சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். வாடா. சொல்றத கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சொல்லுங்க சார். சார் இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நீங்க தேவையில்லாம சந்தோஷம் இதுல இழுத்து விடாதீங்க. இல்ல சார், இவன் தான் பண்ணாங்கிறதுக்கு நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. ஒரு 6 மாசம் தூக்கி அவனை உள்ள வச்சிடலாம் சார். சார்
வேணாம் சார். அந்த ஃபேமிலி எனக்கு வேண்டப்பட்ட ஃபேமிலி. அதான் சார் சொல்றேன். சரிங்க சார். ஓகே சார். என்னாச்சு சார்? ஹரி சார் உன் மேல கேஸ் போட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. பாத்தீங்களா சார்? பாத்தீங்களா? இப்ப உண்மை தெரிஞ்சதா உங்களுக்கு? அந்த ஆள் ஃப்ராடு சார். அடிக்கடி என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னே வர்றாரு. என்ன அசிங்கப்படுத்தணும்னு இந்த மாதிரிலாம் பண்றாரு. தெரியுமா ஏய், சார்? எனக்கு எல்லாம் தெரியும்டா. ஹரி சார் கேஸை வாபஸ் வாங்க சொன்னதுனால தான் நான் உன்னை சும்மா விடுறேன். இல்லன்னு வச்சுக்க, உள்ள தூக்கி வச்சு உன்னை முட்டிக்கு முட்டி தட்டியிருப்பேன். சாரி மேடம். இதை ஹரி சார் பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதனால இவனை விட்டு போறேன். நாங்க வரோம் மேடம். வாங்க. சந்தோஷ் போர் கை. அவன் மேல எந்த தப்பும் இருக்காது. அவன் நல்லவன் தான். என்னவோ தெரியல, லக்ஷ்மிக்கு தான் நேரம் சரியில்லை போல இருக்கு. பாவம். வாங்க வாங்க. பாத்தியா பவி? செய்யாத பழிய என் மேல போட்டுட்டு போலீஸை விட்டு அசிங்கப்படுத்திட்டு திருப்பி அவரே காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி என்ன டிராமாலாம் பண்றாரு பாத்தியா? என்ன கிரிமினல் வேலை எல்லாம் பண்றாரு பாரு பவி. ஆனா என்கிட்ட நடக்குமா? நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே. என்ன சார் நீங்க? இதுக்கு தான் காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றது. எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி நீங்க. சிங்கிள்னு சொன்ன உடனே வீடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? சிரிக்காதீங்க சார். சீரியஸான விஷயத்தெல்லாம் இப்படி சிரிச்சு சிரிச்சுதான் சாதாரணமா எடுத்துக்க போய் தான் இப்படி சிங்கிளாவே இருக்கீங்க. சீக்கிரமா கமிட் ஆகுங்க சார். ஏய் லூசு, இப்ப நம்ம வீடு பார்க்க தானே வந்திருக்கோம். இப்ப எதுக்கு நான் கமிட் ஆகிறத பத்தி பேசிட்டு இருக்கேன்? நானா பேசுறேன் சார்? நானா பேசுறேன்? பேச வச்சிட்டாரே இந்த ஹவுஸ் ஓனர். அவரை விடு. இந்த வீடு இல்லைன்னா வேற வீடு பாத்துக்கலாம். எவ்வளவுதான் சார் பாக்குறது? காலையில இருந்து 15வது வீடு ஒருத்தவங்க கூட குடுக்கல. இப்பதான் தெரியுது சார் நீங்க ஏன் ஹோட்டல்லே தங்கிருக்கீங்கன்னு. ஏய் வா. ஹரி சார், ஒரு நிமிஷம் சார். என்ன what a surprise. நீங்க எங்க ஏரியா பக்கம்? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஓ, அந்த டிவி ஷோ ஷூட் ரைட்? இங்க ஏதாவது ரெஸ்டாரன்ட்ல ஷூட் பண்றீங்களா? இல்ல, எனக்கு கொஞ்சம் பர்சனல் வர்க் இருந்தது, அதான் வந்தேன். ஓ வாவ், தட்ஸ் நைஸ். சோ மேடி, how are you? இருக்க மேம். என்ன சார், மேடி ரொம்ப சலிப்பா பேசுறாங்க? சும்மாதான், அவளுக்கு பொழுது போகணும் இல்லையா? வாட்? என்னது சும்மாவா? காலையில இருந்து எத்தனை வீடு ஏறி இறங்கி இருக்கேன். Oh my god, what is she saying? சார், வீடு பாக்குறீங்களா? ஆமா மேடம், இத்தனை நாளா ரெஸ்டாரண்ட்ல தான் தங்கி இருந்தேன். ஆனா இந்த ரெஸ்டாரண்ட் இஷ்யூக்கு அப்புறம் வீடுன்னு ஒன்று தனியா இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ஆனா எதுவும் சரியா அமையல. ஓ தட்ஸ் வெரி சாரி ஹரி சார். உங்களுக்கு போய் வீடு கிடைக்கலையா? ச்சே, என்ன மாதிரி செலிபிரிட்டி சார் நீங்க? நீங்க போய் வீடு தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. சார், நீங்க எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்திருக்கலாம்ல. I would have helped you. என்ன மேடம் சொல்றீங்க? வீடு இருக்கா? யா, why not? சார் இல்லாத வீடா? டபுள் பெட்ரூம் வித் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட், நல்ல ஃபுல் வசதிகளோட பக்காவா ரெடியா இருக்கு. சார் சார் வாங்க சார், நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உடனே அந்த வீட்டுக்கு போயிடலாம். இரு மேடி, அவசரப்படாத. மேடம், நீங்க சொல்றீங்களா அந்த வீடு எங்க இருக்கு?
நம்ம ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல தான் சார். சார் என்னாச்சு? ஓகே தானே? பேசி முடிச்சிடலாம்ல? சார் நீங்க எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வரீங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவாங்க. இல்லைங்க, சரி வராது. நான் வேற வீடு பாத்துக்கிறேன். வாய் சார்? சார் அது என் ஃப்ரெண்டோட ஃபிளாட் தான். இன்ஃபேக்ட் அவங்க இங்க கூட இல்ல, ஸ்டேட்ஸ்ல தான் இருக்காங்க. சோ ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. மோரோவர் நான் உங்களுக்கு தான் கொடுக்கறேன்னு தெரிஞ்சா அவங்க ரெண்ட் கூட வாங்க மாட்டாங்க, ஃப்ரீயாவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லைங்க, நான் வேற வீடு பாத்துக்கிறேன். சார் ஏன் சார் வேணான்னு சொல்றீங்க? காலையில இருந்து எத்தனை வீடு பார்த்தோம். இது நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துல வேற இருக்கு. அதான் பக்காவா இருக்குன்னு சொல்றாங்களே. பேசாம அந்த வீட்டுக்கு போயிடலாம் சார். நடி, வேற வீடு பார்க்கலாம், சொன்னா கேளு. சார் நீங்க எதுக்கு அந்த அபார்ட்மெண்ட் வேணான்னு சொல்றீங்கன்னு புரியுது. ஆனா நமக்கு வேற வழி இல்ல சார். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை. இப்பதான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறோம். சரியா இருக்கும். இதுல வீடு மேட்டருக்காக வேற அலைய முடியாது சார். ப்ளீஸ் இத ஓகே பண்ணலாமே. சார் பிலீவ் மீ, உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்க ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். சார் ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் a fantastic flat. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க மட்டும் ஓகேன்னு சொல்லுங்க, உங்களுக்காக நானே முன்னாடி நின்னு அந்த ஃபிளாட்டை டோட்டலா பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஓகே மேடம்? மேடம் சாருக்கு ஓகே தான் மேடம். நீங்க போய் அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணுங்க. சார் வந்து சைன் போட்டுருவாரு. ஓகே சார், டோன்ட் வரி, எவ்ரிதிங் will be all right. I'll see you. Oh my god. ஏய் மேடி, அந்த அபார்ட்மெண்ட்ல எப்படி போய் தங்க முடியும்? லக்ஷ்மி மேடம் இருக்கிற வீடு. சார் காலையில இருந்து வீடு தேடிட்டு இருக்கோம். நமக்கு வீடே கிடைக்கல. நம்மளுக்கு வீடு தேவை. வாங்க. Okay, how is it? Fantastic. Oh, something is missing here. Okay. Super. எல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சு மேடம். ஓகே, எதையும் மிஸ் பண்ணிடல? நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணியாச்சு மேடம். உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் மேடம். நான் உங்க ஓனர் கிட்ட செட்டில்மென்ட் கொடுத்துட்டேன். சோ நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்க. சரிங்க மேடம். ஓகே. இந்தாங்க மேடம். ஓகே, thank you. Thank you மேடம். హే ఫ్లవర్స్, అవును ఎవరి కోసం చేస్తోంది? யார் வர போறாங்க? తెలీదే. யார் வராங்க? గొప్పగా చేస్తోంది. பரிமளாக்கா, என்ன பிரதீபா ரொம்ப பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க? என்ன நடக்குதுங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? பிரதிபாக்கு வேண்டியவங்க இந்த பிளாட்டுக்கு குடி வர போறாங்களாம். அதுக்குதான் இந்த கோலம் எல்லாம் போட்டு இந்த பூத்தோரணம் எல்லாம் மாட்டி வச்சிருக்கான். அதுவும் சாதாரண ஆள் இல்ல, செலிபிரிட்டி. அதான் பிரதிபா கால்ல சக்கரத்தை கட்டி சுத்திக்கிட்டு இருக்கா. ஆமா, அப்படி யார் இந்த செலிபிரிட்டியா இருக்கும்? அது சஸ்பென்ஸ். அத சொல்லக்கூடாத யாருன்னு. ஏன் வெயிட் பண்ண கூடாதா? அத நேர்ல வர போறாங்களே, பாத்து தெரிஞ்சுக்கோங்க. ஐயா சொல்ல எங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே வர போறாங்க. அப்புறம் பார்க்க தானே போறீங்க. ఏంటి లక్ష్మి అలా చూస్తున్నావు? இந்த ఫ్లాట్కి ప్రతిభకి வேண்டியவங்க குடி வர போறாங்களா? அதுவும் சாதாரண ஆள் இல்ல, முக்கியமான செலிபிரிட்டியா. அதான் காலையில இருந்து பிரதிபா எல்லாரையும் வேலை வாங்கி பெண்டு கழட்டிக்கிட்டு இருக்கா. அப்படியா? வாட்? அப்படியாவா? என்ன ரொம்ப சாதாரணமா கேக்குறீங்க? You know, he's such a big shot. எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி அவரு. நான் ரிக்வெஸ்ட் பண்ணேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. நல்லது தானே? ரொம்ப நாள் காலியா இருக்கிற இந்த வீட்டுக்கு ஆள் வர்றது நல்லது தானே? சந்தோஷம்தான் பிரதிபா. பட் லக்ஷ்மி, அவர் இங்க வருவாருல்ல, அவரை பார்த்த உடனே நீங்க
அப்படியே ஆடி போறீங்க. பிரதீபா போதும், ஓவரா பில்டப் எல்லாம் வேணாம். யார் வந்தா எங்களுக்கு என்ன? பவி, பெரியவங்கள அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சரி வா, சமையல் ரெடி பண்ணோம்ல, மேல போலாம். வரேன். ప్రతిభ చెప్పు, ఎవరొస్తారో చెప్పు. അങ്ങനെ ആര് വരപ്പോകുത്? പുള്ളി വലിയ ആളോ? பின்னே ஓகே எல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கும் போதே தெரியலையா வரப்போறது ஒரு பெரிய செலிபிரிட்டி தான். ஆனா யாருன்னு தான் தெரிய மாட்டாங்குது. எல்லாரும் முடிய பிச்சிட்டு இருக்காங்க பிரதீபா. அப்படி யார் தான் வர போறாங்கன்னு சொல்லுங்களேன். உங்க எல்லாருக்கும் சஸ்பென்ஸ் வைக்கிறது பிடிக்காது, பட் எனக்கு சஸ்பென்ஸ ஓபன் பண்றது பிடிக்காது. பட் அவர் வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் உங்க எல்லார் முகத்திலும் தெரியும் பாருங்க. அதை என்ஜாய் பண்றதுக்காக தான் நான் சொல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். So please, you all wait and see. வந்துட்டாங்க. വലിയ പുള്ളി തന്നെയാ. ഇപ്പൊ മനസ്സിലായി പ്രതിഭ എതൊക്കെ ബിൽഡപ്പ് കൊടുത്തുച്ചെന്ന്. ஹரிசர் இங்க குடி வருவாருன்னு எதிர்பார்க்கல பிரதீபா. எதிர்பார்க்காதது செய்யறதுதான் பிரதிபா ஸ்டைல். வணக்கம் சார். சார், வெல்கம் டு ஸ்னேஹா அபார்ட்மெண்ட்ஸ். எதுக்கு இதெல்லாம்? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஒரு செலிபிரிட்டி எங்க ஃபிளாட்டுக்கு வரது எவ்வளவு பெரிய விஷயம். இட்ஸ் a honor for us. இல்ல సార్, நீங்க தான் வரப்போறని ప్రతిభ ఎవరికి చెప్పలేదు. ஆமா சார், ஒரு செலிபிரிட்டி வர போறாங்கன்னு காலையில இருந்து பம்பரமா வீட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா அது நீங்க தான்னு கூட சொல்லல. நீங்க வந்ததுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆமா சார், இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி நான் தான். உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ஒரு ஹெல்ப்னாலும் உடனே நான் அதை செஞ்சு தர்றேன். கண்டிப்பா செஞ்சு கொடுக்க மாட்டாரு சார். அவர் வாயிலே வடை சுடுவாரு. சும்மா இருக்கீங்களா? வடையா? எக்கடா? யார் போட்டாரோ? அக்கா சும்மா இருங்கக்கா. ஓ மை காட், பதட்டத்துல உங்களை வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. வாங்க சார், வீட்டுக்குள்ள வாங்க. இல்லங்க, திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு அப்புறமா. சார், என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க நீங்க? என்ன நினைச்சிட்டீங்க நீங்க? ஆக்சுவலா எவ்வளவு பெரிய ஆள் நீங்க. நீங்க போய் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண கூடாது. நான் ஏற்கனவே ஆளெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சார். வெங்கட், நாகு, போய் சாரோட திங்ஸ் எல்லாம் எடுங்க. போங்க போங்க போங்க, சீக்கிரம் போங்க. பரவாயில்லை மேடம், எல்லாத்தையும் பக்காவா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க. பின்ன வரது யாரு? மை ஃபேவரட், such a great celebrity, ஹரி சார் ஆச்சே இல்ல? ரொம்ப தேங்க்ஸ் பிரதீபா. అది మొత్తం కాదు సార్, అసోసియేషన్ లో பேசி உங்களுக்காக இந்த ஃபிளாட்ட ஏற்பாடு பண்ணது இந்த பிரதிபா தான். ஓ, இட்ஸ் ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியுமா? நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு வர இஷ்டம் இல்லாம தான் ஹரி சார் இருந்தாரு. நான் தான் பேசி கன்வின்ஸ் பண்ணேன். சோ டோட்டலி என்னோட கம்பல்ஷன்னால தான் ஹரி சார் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்காரு. நீங்களா ஆக்சுவலி எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா நான் அதெல்லாம் எதிர்பார்க்கிற ஆளே கிடையாது. பட் ஸ்டில். அடேங்கப்பா, இந்த அம்மா தற்பெருமை தனலட்சுமியா இருக்கும் போலயே. இது இப்போதைக்கு சற்ற மூடாது போல. நம்ம ஏதாவது டைவர்ட் பண்ணி விட்டுறலாம். சார் பாவம், அவர் வேற அப்படி நெளிகிறாரு. மேடம், பால் காய்ச்சறதுக்காக கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும். நம்ம கொஞ்சம் சீக்கிரமா ஃபிளாட்டுக்கு போகலாமே. ஷூர், எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட்லி ரெடி. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. யூ நோ, இந்த பால் காய்ச்சறதுக்கு வேண்டிய அடுப்பு, பாத்திரம், பால் எல்லாமே ரெடியா இருக்கு. அடேங்கப்பா, நீங்க வந்த உடனே பாலை கட் பண்ணி போட்டு ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுடலாம். இன்ஃபேக்ட் சாமி கும்பிடுறதுக்கு கூட நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். பூஜைக்கு தேவையான ஃப்ளவர்ஸ், விளக்கு ஏத்துறதுக்கு ஆயில், விளக்கு, எவ்ரிதிங் இஸ் ரெடி. பாலை காய்ச்சிட்டு வந்த உடனே சாமி கும்பிட வேண்டியதுதான். சார் போலாமா சார்? நீங்க போய்கிட்டு இருங்க சார், எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன். சார் வாங்க, உள்ள வாங்க. ஜாக்கிரதை, கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க. நீங்களும் போங்க.
அத்தை காஃபி ஏதாவது போட்டு தரட்டுமா பவி? இல்ல வேணாம், இன்னைக்கு எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன். ஒண்ணும் வேண்டாம் பவி, நீ போ, வேலையெல்லாம் பாரு, நான் சமையல பாத்துக்கிறேன். இருக்கட்டும் அத்தை, என்கிட்ட கொடுங்க, நான் காய்கறி வெட்டுறேன். நீ போ பவி, நான் பாத்துக்கிறேன். போ போ போ. போங்க அத்தை, உங்களால நான் சோம்பேறி ஆயிட்டேன். போமா. பாலை காணுமே. எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன்னு சொன்னீங்க, பாலை காணோம். எல்லாம் ரெடியா இருக்கு. பிரதிபா இப்ப எடுத்துட்டு வருவா. பிரதிபா சீக்கிரமா வா. ஐத வந்துட்டேன். ஏய் பிரதிபா, ஐயோ பாத்து வரக்கூடாதா? என்ன பால் கெட்டு போயா சோடு. சாரி. ஒழுங்கா வர மாட்டியா பிரதிபா? சாரி. பரவாயில்ல விடுங்க, ஏதோ தெரியாம கூட்டிட்டாங்க. வேற பால் பாக்கெட் வாங்கிட்டா போச்சு. நடி, நீ போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு. சார், கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வரதுக்குலாம் இப்ப டைம் இல்ல சார். இன்னும் 5 நிமிஷத்துல பால் காய்ச்சணும். நல்ல நேரம் முடிய போகுது. அதுக்கப்புறம் எமகண்டம், அப்புறம் நல்ல நேரமே இல்லாம போயிடும். அப்படியா? அப்ப என்ன பண்றது? பிரதீபா, வேற பால் பாக்கெட் வச்சிருக்கீங்களா ஃப்ரிட்ஜ்ல? இல்ல, நான் இருந்த பாலை எல்லாம் மொத்தத்தையும் கட் பண்ணி ஊத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். என் வீட்லயும் இல்லையே. அக்கா, உங்க வீட்ல இருக்கா? మా ఇంట్లోనా? నానే లీలా ఇంటికి వెళ్ళి చాయ్ కుడిచిட்டு வந்தேன். இப்ப என்ன பண்றது? கடைசி நேரத்துல இப்படி சொதப்பிருச்சே. லக்ஷ்மி கிட்ட இருக்கும். இந்த அபார்ட்மெண்ட்லயே எக்ஸ்ட்ரா பால் பாக்கெட் வாங்கி எப்பவுமே ஸ்டாக் வச்சிருக்கிறது லக்ஷ்மி மட்டும்தான். அவங்க வீட்ல எப்போ போனாலும் ஸ்ட்ராங்கா ஃபில்டர் காஃபி கிடைக்கும். மேடி, என் போனை கொஞ்சம் எடுங்களேன். தேங்க்யூ சார். சொல்லு கீதா.